கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சமாதானம். சமாதானம் குறித்து ஏசப்பா அவங்களோட சீசர்களுக்கு உபதேசிக்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதாவது சமாதானமாக ஒற்றுமையாக இருக்கவங்க தேவனுடைய புத்திரர்களாக கருதப்படுவாங்களாம். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கோன்னா சமாதானமாக ஒற்றுமையாக சண்டை போடாமல் இருக்கணும். அதை தான் ஏசப்பா விரும்புகிறாரு. நம்ம சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தையும் ஒற்றுமையை தான் விரும்புகிறாரு. இன்றைய நாளில் கூட நிறைய இடத்துல ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை நிலவுது. திருச்சபையிலையா இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு இடையிலையா இருக்கட்டும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையாக இருக்கட்டும், உறவினர்களுக்கு இடையாக இருக்கட்டும், நண்பர்களுக்கு இடையாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிலவுது. சண்டை சச்சரவுகள் அதிகமாகிட்டே வருது. தேசத்திலே ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. 2 தேசங்களுக்கு இடையில் பிரிவினையினால் சண்டை ஏற்படுது. இந்த மாதிரி சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லா இடத்துலையும் நிலவுது. அதை நம்ம தேவன் விரும்புறதில்லை. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கோம்னா நம்ம சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் அவரை நம்மளை அதிகமாக நேசிப்பார். நம்மளை அதிகமாக நேசிக்கணும்னா நம்ம சமாதானமாக இருக்கணும்.